10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Shielding effect from inner shell electrons. இப்போ effective nuclear charge calculate பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு சொன்னோம்? Screening value for each electron present in the inner shell. Inner shell present ஆயிருக்க எலக்ட்ரான்ஸோட ஷீல்டிங் வேல்யூ, அதாவது ஸ்க்ரீனிங் வேல்யூ தேவைப்படும். ஸோ இந்த ஷீல்டிங் வேல்யூ இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த ஸ்லேட்டர்ஸ் ரூல். அந்த ஷீல்டிங் வேல்யூ ஆர் ஸ்க்ரீனிங் வேல்யூ எந்த வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்? பை யூஸிங் ஸ்லேட்டர் ரூல். ஸ்லேட்டர் ரூல் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்லேட்டர் ரூல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துடணும். ஸோ த நம்பர் ஆஃப் ரூல்ஸ் 4 steps are used to calculate the screening value for the electrons present in the inner shell. So the electron present in the inner shell can able to shield the electrons, able to shield the nucleus charge to the valence shell. அப்போ வேலன்ஸ் ஷெல்லுக்கு நியூக்ளியஸோட சார்ஜை போக விடாமல் ஷீல்ட் பண்ணக்கூடியது எதனால் மட்டும் முடியும்? the electrons present in the inner shells. ஸோ inner shell எலக்ட்ரான்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ the inner shell electron which possesses the shielding value. அப்போ inner shell எலக்ட்ரான்ஸ்க்கு மட்டும்தான் என்ன வேல்யூ இருக்குது? ஷீல்டிங் வேல்யூ ஆர் ஸ்க்ரீனிங் வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. So the shielding effect or the shielding value or screening value of an inner shell electrons are calculated by Slater rule. Slater rule இருந்து calculate பண்ண போறோம். So அந்த Slater rule calculate பண்றதுக்காக நம்ம 4 steps யூஸ் பண்ணோம். First one என்னது? First we write the electronic configuration of an atom and rearranging into group as ns and np. electronic configuration write பண்ணனும். Then அந்த electronic configuration rearrange பண்றோம் as ns and np. So ns npங்கிற ஃபார்மேட்ல rearrange பண்ணனும் and the other d and f orbitals are separately written. So separately write பண்ணனும். The second rule is to identify the group in which the electron to be selected. ஸோ எந்த எலக்ட்ரானுக்கு நம்ம ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த எலக்ட்ரான் எந்த குரூப்பில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். தட் குரூப் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் என். அப்போ அந்த செலக்டட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்க குரூப் என்னென்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம்? இட் இஸ் அஷ்யூம்டு டு பி என். திஸ் இஸ் த ஸோ த செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்துருந்தோம்? த எலக்ட்ரான் டு பி செலக்டட், இந்த ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் எந்த குரூப்பில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தட் குரூப் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் என். ஸோ அந்த குரூப் என்னென்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? ஆஸ் என். So the electron present, the other electrons present in the nth shell ஓட வேல்யூ என்னது? 0.35. அதுவே 1s ஆர்பிட்டாலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 0.30. this is the second rule. Then third one என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, the selected electron, the electron of the interest, if it is present in either s or p orbital, s or p orbital present ஆயிருந்ததுன்னா the electrons present in the n minus 1th orbital is 0.85. அதே d or f orbital present ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா n minus 1 others எல்லாத்துக்கும் என்னது? 1ங்கிற வேல்யூ. Then fourth step என்னது? We added those values, our screening values for the electrons present in the inner shell, we get the shielding constant or screening constant. So இப்போ அதோட கன்க்ளூஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாரு? ஷீல்டிங் எஃபெக்ட் ஃப்ரம் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஷீல்டிங் வேல்யூ ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸோட கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் குரூப். ஸோ இந்த எலக்ட்ரான் குரூப்பில் என்ன இருக்குது? n minus 1, n minus 2 and others. ஸோ n அப்படிங்கிறது என்னது? the electron to be selected to calculate the screening value. ஸோ எந்த எலக்ட்ரானுக்கு ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற குரூப்புக்கு என்னென்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? ஆஸ் என். ஸோ த நெக்ஸ்ட் இன்னர் ஷெல், அப்போ நம்ம செலக்ட் பண்ண ஆர்பிட்டல் ஷெல்லுக்கு இம்மிடியட் இன்னர் ஷெல்லில் இருக்கிறது இன்சைடில் இருக்கிறது என்னது? n minus 1th ஷெல். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் என்னது? n minus 2 and others. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கும்போதே இந்த செகண்ட் ரூலில் பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம், த எலக்ட்ரான்ஸ் டு பி ப்ரெசென்ட் அவுட் சைட் ஆஃப் த சூசன் ஒன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணதுக்கு ரைட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன இல்லை? ஸ்க்ரீனிங் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஸ்க்ரீனிங் வேல்யூ. ஏன்னா அவுட் சைடில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னர் ஷெல்லுங்கிறது என்னது?
The shells present in between the nucleus and the valence shell are called as an inner shell. The electrons present in that inner shells are called inner shell electrons. Those electrons are shield the nucleus charge to the valence electron. அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற வேலன்ஸ் ஷெல்லுக்கும் நியூக்ளியஸுக்கும் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஷெல்ஸ் தான் இன்னர் ஷெல்ஸ். தட் ஒன்லி ப்ரொடியூசஸ் த ஷீல்டிங் எஃபெக்ட். அது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஷீல்ட் பண்ண முடியும். பட் நாட் ப்ரெசென்ட் இன் த அவுட்டர் சைட்ஸ் ஆஃப் த செல்ஸ். அப்போ அது ரைட் சைடில் இருக்கிறது என்ன பண்ண முடியாது, ஸ்க்ரீன் பண்ண முடியாது. ஸோ தோஸ் ஆர் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஸ்க்ரீனிங் வேல்யூ. இட்ஸ் வேல்யூ இஸ் 0. அப்போ எலக்ட்ரான் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய குரூப் என்னென்னு எடுத்துக்கலாம், அஷ்யூம் பண்ணுறது n. அதாவது எலக்ட்ரான் குரூப் அப்படிங்கிறது என்னது, the electron to be interested to calculate the screening value. எதுக்கு ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்க குரூப் என்ன அஷ்யூம் பண்ணுறோம், as an the next immediate inner shell. அப்போ அதுக்கு அடுத்து உடனே உள்ள இருக்கக்கூடிய ஷெல் என்னென்னு எடுத்துக்கலாம், n-1. next other cells are penultimate shells are called as a n-2 and others. So the electron of interest either s or p orbital. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற எலக்ட்ரான், ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கூடிய எலக்ட்ரான், தட் இஸ் த எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எய்தர் எஸ் ஆர் பி ஆர்பிட்டால். இட்ஸ் வேல்யூ இஸ் 0.35. நம்ம எந்த ஆர்பிட்டால எலக்ட்ரான் செலக்ட் பண்ணுறோமோ, இட் மே பி an எஸ் ஆர் பி. அப்போ செலக்ட் பண்ணுற எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இன் எஸ் ஆர் பி, அதாவது என்எஸ் ஆர் என்பி ஆர்பிட்டாலாக ப்ரெசென்ட் ஆயிருந்தா இட்ஸ் வேல்யூ இஸ் 0.35. If the selected electron may be present in 1s orbital, and the 1s orbital இருக்க எலக்ட்ரானாக இருந்ததுன்னா its screening value is 0.30. So electron of interest if present in either s or p orbital, s or p orbital electron select பண்ணிருக்கும் போது n-1, the electron present in n-1th orbital என்ன value 0.85. that means the shielding value for the electron present in the inner shell இருக்கக்கூடிய electron value என்னது 0.85, and other electron present in the other penultimate shells are 1. and the remaining penultimate shell present ஆயிருக்க electrons எல்லாத்தோட value என்னவா இருக்கும் 1. next electron of interest either d or f orbital. அப்போ electron of interest either d or f orbital. அப்போ d or f orbital நம்ம செலக்ட் பண்ண electron present ஆயிருந்ததுன்னா the electron present in the nth orbital, it may be in d or f orbital, its value screening value is 0.35. for n-1 n-1 and n-2 and others எல்லாத்துக்கும் என்ன வேல்யூ 1. அது s and p ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா nத்துக்கு ஒரு வேல்யூ 0.35, அதே 1s இருந்தால் 0.30. அதுவே n-1 n-1க்கு என்ன வேல்யூ 0.85, n-2 and others other penultimate shellக்கு என்ன வேல்யூ 1. அதே the electron to be selected from d or f orbital, நம்ம ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் d or f orbitalல present ஆயிருந்தா nth shell having a value as 0.35, the others are having n-1 n-2 and other penultimate shell. so penultimate shell இது எல்லாத்துக்கும் என்ன வேல்யூ 1. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேம் வேல்யூ தான் present ஆயிருக்கும் as 1 as a screening value. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ calculate the effective nuclear charge on 4s electron and 3d electron in scandium. So scandium is an atom. So scandium elementல 4s electronக்கும் 3d electronக்கும் நம்ம என்ன பண்ணணும், we calculate the effective nuclear charge. So the first rule என்ன பார்த்தோம், later first step we write the electronic configuration of a given atom. So here the atom is given as scandium. So atomic number of scandium is 21. ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன 21. ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான். அப்போ அட்டாமிக் நம்பர் 21 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் present in scandium is 21. So we write the electronic configuration according to Ahbab principle. So as 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d1, 4s2. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ எஸ் ஆர்பிட்டால் ஹேஸ் அ மேக்ஸிமம் டெண்டன்சி டு அகாமடேட் an electron as 2. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் பண்ண முடியும் எஸ் ஆர்பிட்டால், only 2 electrons. If it is a p orbital, the maximum accommodation is 6 electrons. For d orbital, the maximum accommodation is 10 electrons. 10 electrons வரைக்கும் fill பண்ணலாம். And for f orbital, 14 electrons are filled. But here we have only 21 electrons. But first we started from 1s, least energy atomic orbital is 1s. So 1s la maximum எவ்வளோ fill பண்ணுறோம் 2 electrons. Then next highest energy is 2s, 2 electrons fill பண்ணுறோம். Then 2p, p orbital எவ்வளோ electrons fill பண்ணலாம் 6. ஸோ இப்போ இது வரைக்கும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் 2, 4, 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். பட் we have 21 electrons for scandium. அப்போ 10 ஃபில் பண்ணியாச்சு. ஸோ the next electrons move to the 3s orbital. So 3s 2 electrons and 3p 6 electrons. Then
4s full ஆகி தான் 3d fill ஆகும். ஸோ ஆஃபா பிரின்சிபல் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ 4s 2 electrons and then 3d. So arrangement, so according to Aufbau principle, the electrons are filled in the atomic orbitals with the increasing order of their energy level. But 3s, 3p, 4s la maximum 2 electrons fill பண்ண முடியும். 20 electrons are over. The 21st electron enters into the 3d orbital. But நம்ம ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது we assumed as a circle format. ஆர்பிட்டா தான் அசியூம் பண்ணணும். அப்போ ஆர்பிட்டா அசியூம் பண்ணும்போது நியூக்ளியஸ்க்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? First main energy level, next one is second main energy level, next is third main energy level. So first main energy level now only it possesses s orbital, and second main energy level possesses s and p. For third main energy level possesses 3s, p and d. அதனால d orbital is written in the inner side. So அப்போ inner shells கொடுக்கறதுனால நம்ம d orbital உள்ள கொண்டு வந்திருக்கோம். பட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அரேஞ்ச்மெண்ட்டில் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 3d orbital next நம்ம வரும். 4s ஃபுல்லாக தான் 3d orbital வரும். ரைட். ஸோ அப்போ இதை எது கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 4s எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ த எலக்ட்ரான் டு பி இன்ட்ரெஸ்டட் present in the group is assumed to be an n. அப்போ எந்த எலக்ட்ரானுக்கு ஸ்க்ரீனிங் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் குரூப், அந்த எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்க குரூப் என்ன அஷ்யூம் பண்ணிக்குவோம்? n அஷ்யூம் பண்ணிக்குவோம் இல்லையா? அப்போ 4s எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த 4s ஆர்பிட்டால் இஸ் அஷ்யூம்டு டு பி an nth ஆர்பிட்டால்னு அஷ்யூம் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? நெக்ஸ்ட் இன்னர்ஷியல். அப்போ என்னங்கிறது என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் பீரியட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? n is 4. அப்போ n minus 1 அப்படிங்கிறது என்னது? 4 minus 1 is 3. அப்போ 3s2, 3p6, 3d1 is assumed to be an n minus 1 inertial, n minus 1. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னது? 2s2, 2p6, n minus 2. ஸோ 4 minus 2, அப்போ 2 செகண்ட் main energy வந்துடும். 2s2, 2p6, n minus 2. அப்போ நெக்ஸ்ட் 4 minus 3 என்னது வரும்? n minus 3 as 1s orbital. But the electron to be selected to calculate the effective nuclear charge screening value is assumed to be an nth shell. Next inner shell is n minus 1. The other penultimate shells are n minus 2 and n minus 3. Arrange பண்ணிக்கிறோம். So first we write the electronic configuration of a given atom and rearrange into ns np. அப்போ ஃபர்ஸ்ட்ல s மட்டும் இருக்கு, செகண்ட்ல s and p. So 2s 2p and s and p. The others are written separately. அதாவது d and f எல்லாம் என்ன பண்ணணும்? செப்பரேட்டாக ரைட் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபார் தோஸ் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் செலக்ட் பண்ண எலக்ட்ரான் எங்கே இருக்குது? 4s. ஸோ அதுக்கு அவுட் சைடில் ரைட் சைடில் ஏதாவது ஆர்பிட்டல்ஸ் இருக்கா? there is no more electrons present on the right side. அப்போ the electrons present in the inner shells which shield the nuclear charge to the 4s orbital. அப்போ 4s ஆர்பிட்டாலுக்கு போக விடாமல் இந்த இன்னர் ஷெல்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது? நியூக்ளியஸோட சார்ஜை ஷீல்ட் பண்ணுது. ஸோ வி கால்குலேட் த ஷீல்டிங் எஃபெக்ட், ஷீல்டிங் வேல்யூ ஃபார் தோஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்க எலக்ட்ரான்ஸோட ஷீல்டிங் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னது? குரூப். ஸோ அதுக்கு நம்ம கால்குலேஷன் கொடுக்குறோம். ஸோ எந்த குரூப்பில் நம்ம எலக்ட்ரான் செலக்ட் பண்ணியிருக்கோம்? n minus 1, n minus 2 and others. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த குரூப். அப்போ nth ஆர்பிட்டாலுங்கிறது என்னது? என்னங்கிறது என்னது? நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது. அதில் என்ன இருக்குது? 4s 2 பவரில் கொடுத்துருக்கிறது என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது 4s ஆர்பிட்டால் which consist 2 electrons பொசஸ் பண்ணியிருக்கு. ஸோ 1 electron to be selected for calculating the shield effective nuclear charge value. அப்போ இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? effective nuclear charge கால்குலேட் பண்ணோம். அப்போ 2 electrons இருக்குது, ஒன்றுக்கு effective nuclear charge கால்குலேட் பண்ணுறோம். the remaining electron present in 4s orbital is 1. 2 electrons இருக்குது, 1 is used for the calculation of effective nuclear charge. So the remaining 1 electron present in the nth orbital, nth group. அப்போ nth groupல number of electrons எவ்வளோ இருக்குது? remaining 1. 2 இருக்குது, 1 assume பண்ணிட்டோம், remaining எவ்வளோ இருக்குது? 1. So the electron to be selected from the nth orbital. எங்க electron of interest either s or p orbital. அப்போ sல செலக்ட் பண்ணும்போதும் pல செலக்ட் பண்ணும்போதும் nth குரூப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட வேல்யூ என்னது? 0.35. அப்போ nth குரூப்பில் 1 electron present ஆயிருக்கு. Its s values, that means contribution of each electrons to s value. அப்போ s value, shielding value எவ்வளவு? shielding value தான் s னு கொடுத்துருக்கோம். So shielding value for the electron present in the nth group is 0.35. அப்போ 1 electronக்கு 0.35. So 1 into 0.35 is 0.35. So contribution of a particular group to electrons to s value. அப்போ இந்த particular groupல shielding value எவ்வளோ கிடைச்சிருக்கு? 0.35. Next one is n minus 1. So n minus 1 இருந்தா electron of interest either s or p orbital. அப்போ n minus 1 இருக்கும்போது என்னது? 0.85. So n minus 1th shellங்கிறது என்னது? nth shellங்கிறது 4. அப்போ n minus 1ங்கிறது என்னது? third shell. அப்போ third shell which possess s, p, d. So 3s, 3p, 3d which consists totally
9 electrons. அப்போ 3sல 2 electron, 3pல 6 electron, 3dல 1 electron. So totally 9 electrons are present in n minus 1th shell. Its value is 0.85. அப்போ 9 into 0.85. அப்போ 1 electronக்கு 0.85. 9 electrons எவ்வளோ வரும் 7.65. So next one, the other penultimate shells. Those are n minus 2, n minus 3 and others. So the for penultimate shell, its value is 1. இப்போ penultimate shellங்கிறது என்னது nth shell இல்லை inner shell n minus 1 கிடையாது the remaining shells n minus 2 and n minus 3 value total number of electrons எவ்வளோ இருக்கு 1sல 2 electron and 2s 2p have 8 electron totally 10 electrons are present in the penultimate shells. So n minus 2 and others are 10 electrons are present. So the 10 electrons are present ஆயிருக்கு ஸோ என்னதுல 1. So each electron which possesses 1 value அப்போ 1 அப்படின்னா 10 into 1 10. Right. இப்போ இந்த contribution of a particular group to s electrons, s value. So values எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம லாஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் ஒரு லாஸ்ட் fourth step in Slater's rule to adding the s value for each electron present in the nth shell. So n minus 1ங்கிறது என்னது penultimate, n minus 2 and others are anti-penultimate shells. So இதோட s values எல்லாம் calculate பண்ணுறோம். So we are adding it 18. So the screening value for the electron present in the inner shells. அப்போ inner shellsல present ஆயிருக்க electrons ஓட screening value எவ்வளவு 18. So now we substitute in the formula effective nuclear charge. Z effective is the effective nuclear charge which is equal to Z minus S. So Zங்கிறது என்னது atomic number. The atomic number for scandium is 21 minus S screening value is 18. அப்போ 21 minus 18 Z effective is equal to 3. அப்போ effective nuclear charge or 4s electron of scandium. So scandiumத்தில் இருக்க 4s electronோட effective nuclear charge என்னது 3. So இன்னொரு question அதில் கேட்டிருக்காங்க. So effective nuclear charge on of 3d electron in scandium. 3d electron value என்னன்னு கேட்டிருக்காங்க. So இங்கே பார்த்துருக்கும் டேபிளில் if the electron to be selected from s or p orbital nth value electrons present in nth orbital என்ன value 0.35 n minus 1 and 0.85 n minus 2 and others இருக்கும்போது என்னது 1. So if the electron to be selected from d or f orbital the nth shell having 0.35 the others are penultimate and anti-penultimate shells are having as 1 constant value present ஆயிருக்கு. So இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் effective nuclear charge on 3d electron 3d electronக்கு calculate பண்ணும். அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கேண்டியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணுறோம் as 1s2 2s2 2p6 3s2 3p6 3d1 4s2. இப்போ 3d எலக்ட்ரான் கொடுத்துருக்கறனால 3d மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் we assumed to be an nth shell ன்னு அசியூம் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட் ஒன் இருக்கிறது என்ன எடுத்துக்கலாம் 3s2 3p6 அதை என்ன எடுத்துக்கலாம் n minus 1 அடுத்து 2s2 2p6 n minus 2 1s2ங்கிறது என்ன எடுத்துக்கலாம் n minus 3. அப்போ the group நம்ம ஆக்சுவலி அந்த டேபிள் கொடுக்கலாம். ஸோ குரூப்பில் என்ன இருக்கிறது nth ஆர்பிட்டால் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதே 3d. அப்போ 3d எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒன்லி 1. that one electron to be assumed one electron assume பண்ணியாச்சு. அப்போ assume பண்ணது தவிர ரிமைனிங் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு தானே நம்ம ஸ்க்ரீனிங் வேல்யூ கொடுக்கணும். ஸோ 1 electron தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. the 1 electron to be assumed to calculate the effective nuclear charge. So the remaining electrons are 0. 3Dல இருக்க ஒரு எலக்ட்ரான் நம்ம assume பண்ணியாச்சு. So the remaining electron present in the nth group is 0. ஸோ அதில் ஒருவேளை எலக்ட்ரான் இருந்ததோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம் 0.35. So 0 into 0.35 0. So contribution of the S value to the particular group is 0. Then n minus 1 into others. So n minus 1 and others. மற்றதோட வேல்யூ எல்லாமே என்னது 1. So எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது n minus 1 and othersல 3s 3pல 8 electrons and n minus 2ல என்ன இருக்குது 2s 2pல 8 electrons and n minus 3 1s level இருக்குது 2 electrons. Totally 18 electrons are present. So 2 4 10 12 18. So 18 electrons are present other than the nth group. nth group தவிர total எவ்வளோ electrons present ஆயிருக்கு 18 electrons are present in the inner side. அப்போ 18 into 1 is equal to 18. So screening value for the electrons present in the inner shells are 18. So now we calculate the effective nuclear charge for the 3d electron on scandium. So Z effective is equal to Z minus S. Z effective is equal to Z minus S. So Zங்கிறது atomic number for scandium is 21 minus screening value is 18. So effective nuclear charge for scandium. So 3d electron on scandium is 3. So next one, calculate the effective nuclear charge on 1s electron of lithium. So electron எங்க present ஆயிருக்கு 1s orbitalல present ஆயிருக்க electronக்கு effective nuclear charge calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So electronic configuration of lithium, atomic number of lithium is 3. இப்போ electronic configuration is
1s2 2s1 1s2 2s1. So the electron to be selected in the particular group is assumed to be an n. இப்போ 1s electron 1s ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் குரூப் இஸ் அஷ்யூம்டு டு பி an n. அப்போ அந்த குரூப் என்ன நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம், nth குரூப்னு அஷ்யூம் பண்ணலாம். ஸோ நம்ம முதலே பார்த்துருக்கோம், இது எலக்ட்ரான் டு பி செலக்டட் ஃப்ரம் எஸ் ஆர் பி ஆர்பிட்டால். எஸ் ஆர் பி ஆர்பிட்டாலில் செலக்ட் பண்ணும்போது nth எலக்ட்ரானோட ஸ்க்ரீனிங் வேல்யூ என்னென்னு பார்த்துருக்கோம் 0.35. ஸோ ஸ்பெசிஃபிக்காக 1s ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா, ஸோ 2s 2p கிடையாது, 2s 2pயில் செலக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 0.35 தான் nth குரூப்பில் இருக்க எலக்ட்ரானுக்கு. ஸ்பெசிஃபிக்காக 1s ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் செலக்ட் ஆகிருந்ததுன்னா த எலக்ட்ரான்ஸ் present in the nth group value is 0.30. 0.30. அப்போ இதே மாதிரி சேம் பேட்டர்னில் இந்த டேபிள் ரைட் பண்ணிக்கலாம். அதில் என்ன கொடுக்கலாம், ஸோ குரூப் வந்து n, ஏன்னா n-1th குரூப்புங்கிறது இல்லை, திஸ் இஸ் த லாஸ்ட் குரூப். அப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ n. அப்போ nth குரூப்பில் ப்ரெசென்ட் இருக்க எலக்ட்ரான் இருக்குது, there are 2 electrons. One we have to assume to calculate the effective nuclear charge. The remaining electron is only 1. ரிமைனிங் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ nth குரூப்பில் எவ்வளோ இருக்கும், 1 எலக்ட்ரான். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி இட் இஸ் 1s எலக்ட்ரான். அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம், 0.35க்கு பதிலாக 0.30. அப்போ 1 into 0.30 நமக்கு என்ன வரும், 0.30. ஸோ எஸ் வேல்யூ ஃபார் த 1s electron is 0.30. So now we substitute in the formula Z effective is equal to Z minus S. So atomic number for lithium is 3 minus 0.30. Screening value ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே பொசஸ் ஆயிருக்கு. Because the 2s orbital is present right side to the selected one. எதில் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரைட் சைடில் present ஆயிருக்கு. So the electron present in the right side orbital does not contribute to the screening value. ஏன்னா initial electron மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஸ்க்ரீனிங் வேல்யூ ஸ்க்ரீனிங் எஃபெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் அவுட்டர் சைடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது, ஸ்க்ரீனிங் எஃபெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ இட்ஸ் வேல்யூ இஸ் 0. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ இசட் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 2.70. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னது, ஸோ 1s எலக்ட்ரானாக இருந்ததுன்னா nth ஆர்பிட்டாலில் வேல்யூ என்னது 0.30. த அதர் s ஆர்பிட்டால் 2s 2p 3s இதுக்கெல்லாம் வரும்போது என்னது 0.35 ஸ்க்ரீனிங் வேல்யூ. ஸோ இப்போ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை டிபெண்ட் பண்ணி அட்டாமிக் ரேடியஸ் எப்படி வேரியேஷன் நடக்குது. ஸோ ஷீல்டிங் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் அந்த வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடி அலாங் த பீரியட் அண்ட் குரூப் பார்த்துருக்கோம். ஸோ த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் த அட்டாமிக் ரேடியஸ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இது பீரியட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாங் த பீரியட், ஸோ பீரியடில் இருக்குது there are 8 elements are present. லித்தியம், பெரிலியம், போரான் விட்டாச்சு, போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது, ஃபார் லித்தியம் 1.30, பெரிலியம் 1.95, கார்பன் 2.60. ஸோ பீரியட் வைஸ் effective nuclear charge increases. அப்போ period wise effective nuclear charge என்ன ஆகுது, lithium to neon effective nuclear charge increases. So effective nuclear charge increase ஆக that's radius is decreases. So radius என்ன ஆகுது பாருங்க, so 167 112 87 67 atomic covalent radius என்ன ஆகுது, decrease ஆகுது. So along the period effective nuclear charge increases, so covalent radius decreases. So effective nuclear charge increase ஆகிறதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருந்தோம், the electrons are added into the same cells, so the distance between the nucleus and the valence shell will be decreases with the increase in nuclear charge. So nuclear charge increase ஆகுது, at the same time the electrons enters into the same cell, so effective nuclear charge increases. So covalent radius decreases along the period. அப்போ group wise என்னாகும், so down the group the effective nuclear charge decreases, so the covalent radius increases. So down the group effective nuclear charge, so period க்கு ஆப்போசிட்டாக தான் present ஆயிருக்கும். So period wise effective nuclear charge increase ஆகுது, covalent radius decrease ஆகுது. அப்போ group wise என்ன ஆகும், effective nuclear charge decreases, covalent radius increases. So இதில் நியான் மட்டும் பாருங்க 38 இந்த ஸ்டார் சைன் கொடுத்துருக்கும், which indicates it is a van der Waals radius, it's not a covalent radius because the neon is a monoatomic gas. So இது எல்லாமே என்னது diatomic molecule, but இது மட்டும் என்னது monoatomic, so imaginary one தான். அப்போ single atom இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot measure the atomic radius, so it is an imaginary one, நம்ம imagine தான் assume பண்ணணும். So it is a van der Waals radius. So the noble gases, for noble gases we calculate the van der Waals radius because it's a monoatomic gas, monoatomic formula exist ஆகிறதுனால.